கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் ஒரு மிகவும் முக்கியமான மாதம் நமக்கு இல்லையா? விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம். 1ஆம் தேதி பிறந்தாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? நட்சத்திரம் என்ன செய்யும்? ஞாபகத்தில் வரும். ஏனென்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக அவர் இருக்கிறார் இல்லையா? 3 கேள்வி. முதல் கேள்வி என்ன கேள்வின்னு சொன்னால், ஸ்டார் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம்? கட்டி தொங்க விடுகிறோம் இல்லையா? எதற்காக தொங்க விடுறோம்? நாங்கள் ஏசப்பாவினுடைய பிள்ளைகள், எங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு சொல்லி ஒரு அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்டாரை தொங்க விடுகிறோம். அப்போ இந்த ஸ்டார் நம்மளை பார்த்து கேட்குது, உங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறாரா? உங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்க ஸ்டாரை கட்டி தொங்க விடுறோம், ஆனால் உங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறாரா? அந்த பிறந்த அனுபவம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? உங்கள் உள்ளமாகிய வீட்டில் ஸ்டார் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி என்ன செய்கிறது? கேட்கிறது. 2வது ஒரு கேள்வி, நீங்கள் வசனத்தின்படி நடக்கிறீர்களா? நீங்கள் வசனத்தின்படி நடக்கிறீர்களா அல்லது மார்க்கம் தப்பி நடக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி 2வது ஒரு கேள்வி கேட்கிறது. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எல்லாரும் அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால்தான் கடைசியாக நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். அவருடைய வசனத்தின்படி வாழாவிட்டால் நாம் பரலோகத்திற்கு என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. ஆகவே அந்த நட்சத்திரம் கேட்குது, நீங்கள் ஸ்டாரை கட்டிட்டீங்க, என்னை கட்டிட்டீங்க, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? ஸ்டார் என்ன செய்யுது? நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. 3வது ஒரு கேள்வி, நீங்கள் அவருடைய நட்சத்திரமா? நீங்கள் அவருடைய நட்சத்திரமா? நம்மளால் ஆண்டவர் எப்படி படைத்தார்? நட்சத்திரமாக என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். அவர் பிரகாசிக்கிற நட்சத்திரம். அதே போல் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் பிரகாசிப்பதற்கு நட்சத்திரமாக என்ன செய்கிறார்? படைத்து இருக்கிறார். அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும். அநேக ஜனங்களை நாம் அந்த வெளிச்சத்துக்கு நேராக நாம் கொண்டு வர வேண்டும். வானத்தில் நிறைய கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை படைத்து இருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் அந்த நட்சத்திரத்தை என்ன செய்கிறார்? பார்த்து ரசிக்கிறார், பார்த்து ரசிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நட்சத்திரம் ஓடுவதற்கு ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது தன் பாதையில் ஓடுகிறதா என்று சொல்லி ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டு அழைக்கிறார், பெயரிட்டு அழைக்கிறார் இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? அது தன்னோட வழிகளை செவ்வையாக என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அந்த வழியில் கரெக்டாக ஓடலைன்னா ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறோம்? அது முட்டி மோதி கீழே என்ன செய்கிறோம்? உளுந்து பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும். ஆகவே நாமும் இந்த நாட்களில் நியமிக்கப்பட்ட பாதையில் நாம் நேராக ஓடுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்போது நம்முடைய தேவாதி தேவன் நட்சத்திரங்களை என்ன செய்கிறார்? ரசித்து கொண்டு இருக்கார். நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு நட்சத்திரங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னு யாராவது பார்த்து ரசிக்கிறோமா? என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பார்க்கலாம், ஆனால் நம்ம அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படி நம்ம என்ன செய்யறதில் பார்க்குறது இல்லை இல்லையா? வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. கரத்தின் கிரியைகளை, இப்போ நட்சத்திரம்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்மளுக்கு என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், ஆனால் நாம் நினைச்சக்கூடாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாதான் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா, இந்த ராசி பலனில் பிறந்தா என்னுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கும். இந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு நினைச்சக்கூடாது, இருக்க கூடாது. அதை படைத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆகவே நம்ம அதை குறித்து யோசிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் என்ன செய்யிருக்காங்க? நட்சத்திரங்களை என்ன செய்யிருக்காங்க? வணங்கி இருக்கிறாங்க. உபாகம் 4:19 எடுத்து வாசியுங்கள். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். பார்த்தீங்களா? அப்போ சேவித்தால் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் திட்டமாக நமக்கு
சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நட்சத்திரங்களை எதுக்கு உருவாக்கிறார்? ஒரு அடையாளமாக என்ன செய்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். இப்போ மத்தேயு 2:2 எடுத்து வாஸ்தவம் என்று சொன்னால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவர் பிறப்பை குறித்து அறிவிப்பதற்கு அது அடையாளமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அவர் பிறந்து விட்டார் என்கிறதான ஒரு நற்செய்தியை கூறுவதற்கு நட்சத்திரம் அடையாளமாக இருக்கிறது. லூக்கா 21:25 எடுத்து வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இது எதை குறிக்கிறதுக்கு அடையாளங்கள் தோன்றுகிறது? அவர் வருகிறதை குறிப்பதற்கு, அவர் வருகிறதை நினைவூட்டுவதற்கு அந்த அடையாளங்கள் தோன்றுகிறது. கர்த்தர் பிறப்பதை அறிவிப்பதற்கு நட்சத்திரம் அடையாளமாக தோன்றுகிறது. இப்பொழுது அவர் வருகிறதை, அவர் மீண்டும் வருகிறார் என்பதை அறிவிப்பதற்கு என்ன செய்கிறது? நட்சத்திரங்கள் அடையாளங்களாக தோன்றுகிறது. ஆகவே நட்சத்திரங்களை, சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அடையாளங்களாக என்ன செய்திருக்கிறார்? வானமண்டலத்தில் என்ன செய்திருக்கார்? வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நாம் நட்சத்திரத்தை நாம் ஆராதிக்கிறவர்களாக, நட்சத்திரத்தை வணங்குகிறவர்களாக, அதை சேவிக்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு நட்சத்திரத்தை கர்த்தர் ஒரு அடையாளமாக நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு உடம்புல ஃபீவர் வருதுன்னு வச்சுருங்களா, அப்போ தெர்மாமீட்டரை வச்சு நம்ம உடம்புல என்ன செய்கிறாங்க? பாடியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது நம்ம உடலுடைய நம்ம வெப்பத்தை என்ன செய்கிறது? அது காட்டுகிறது இல்லையா? அது வேறு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த தெர்மாமீட்டரை வச்சு நம்ம ஏதாவது சூடாக்க முடியுமா? தண்ணியை சூடாக்க முடியுமா? முடியாது. அது வேறு ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உடலில் உள்ள வெப்பத்தை மட்டும் என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும். அதே போல தான் நட்சத்திரம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அடையாளமாக என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிறப்பதை அறிவிப்பதற்கு, அவர் வருகிறதை அறிவிப்பதற்கு அடையாளமாக நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை வைத்து, நட்சத்திரங்களை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற முடியாது என்பதை நாம் திட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் கொள்ள வேண்டும். யோசியா ராஜா என்ன செய்கிறார்? நட்சத்திரங்களை ஆராதித்த இடத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? அழித்து போடுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நட்சத்திரங்களை என்ன செய்யிருக்காங்க? சந்திரனை, சூரியனை, நட்சத்திரங்களாம் என்ன செய்யிருக்காங்க? ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? அவர் சங்கரித்து போடுகிறார். 2 ராஜாக்கள் 23:5 என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆதியாகமம் 15:5 எடுத்து வாசியுங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்க, இங்க ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவனுக்கு குழந்தை இல்லை. அப்போ என்ன செய்கிறார்? வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லி, நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன கூடுமானால் எண்ணுன்னு சொன்னால் நட்சத்திரங்களை என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாது. நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அப்போ திருப்பி என்ன சொல்லுவார்? உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்மளாம் யார்? ஆபிரகாமின் சந்ததி. நம்மெல்லாம் யார்? ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? பூமிக்குரிய காரியங்களை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நம்மெல்லாம் யார்? விண்ணுக்குரிய சந்ததி, பரலோகத்துக்குரிய சந்ததி. ஆகத்தான் ஆண்டவர் வானத்தை நோக்கி பார், கீழானவைகள் அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்கள் இல்லையா? அப்போது நம்ம நம்முடைய கண்கள் எப்பொழுதும் வானத்தை நோக்கியே இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்கள், அநேக காரியங்கள் என்ன செய்யும்? நடைபெறும். அதை பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஆத்மா என்ன செய்யும்? கெட்டு போகும். நம்ம எப்பொழுதும் வானத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள் இல்லையா? அப்படி வேதவசனம் என்ன செய்யறது சொல்லிது. அப்போ நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். நம்மெல்லாம் யார்? ஆபிரகாமின் சந்ததி. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்ததி. ஆகவே நாம் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நட்சத்திரமாக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை சேவிக்கிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? என்றென்றும் வாழ வேண்டும். தானியேல் 12:3 எடுத்து வாசிங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அநேகரை கர்த்தருக்குள்ளாக
வழி நடத்துகிறவர்கள். நாம் ஆராதித்தால் மாத்திரம் போதாது, நாம் அநேகரை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இப்போ ஆதியாக 1:16 நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் என்ன செய்கிறார், நட்சத்திரங்களை இரவை ஆள படைத்தார் என்று சொல்லி நம்ம அதில் வாசிக்கலாம். இரவை ஆளுவதற்கு படைத்தார். அப்போ நம்மளாம் ஆண்டு எதுக்கு படைத்திருக்கிறாரு, இருளான காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். இருளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகவே நாம் நட்சத்திரங்களாக திகழ வேண்டும் என்று சொல்லி நம்மளை இரவை ஆட்சி செய்வதற்கு நம்ம என்ன செய்திருக்கார், உருவாக்கி வைத்திருக்கார். பாருங்கள், அநேக மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க இல்லையா. கர்த்தரை அறியாதவர்கள் எங்கே இருக்கிறாங்க, மரண இருளுக்குள்ளாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பிசாசின் இருளுக்குள்ளாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் என்ன செய்யணும், வெளிச்சத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும் இல்லையா. ஆகவே தான் நம்மளை என்ன செய்யிருக்கிற ஆண்டவர் வெளிச்சமாக படைத்து இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அநேகரை நாம் மீட்டு கொண்டு வர வேண்டும். இருளில் வாழ்கிற ஜனங்களை, நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் இங்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்மளை என்ன செய்கிறார், ஆண்டவர் பிரகாசிக்கிற நட்சத்திரமாக படைத்து இருக்கிறார். அவருடைய நட்சத்திரம் என்னது, பிரகாசிக்கிறதான ஒரு நட்சத்திரம் இல்லையா. யூதா 13 எடுத்து வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி இருக்கக்கூடாது, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக இருக்க கூடாது. நம்மளை ஆண்டவர் நேர் பாதையில் ஓடுகிற நட்சத்திரமாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், அவருடைய வழிகளில் நேர என்ன செய்யணும், ஓட வேண்டாம். அவருடைய வழிகளில் நேர் பாதையில் கர்த்தர் நமக்கு வழிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். மரண வழி, ஜீவ வழி, அப்படி 2 வழிகளை என்ன செய்கிற கர்த்தர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும், ஜீவ வழியில் நடக்க வேண்டும். ஜீவ வழியில் நடந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு செல்ல முடியும். மரண வழியில் நடந்தால் எங்கே போக முடியும், காரிருளுக்குள்ளே தான் நினச்ச முடியும், போக முடியும். காரிருள் எங்கே இருக்குது, நரகத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போது மார்க்கம் தப்பி அலையும் பொழுது நம்ம எங்கே போகிறோம், நரகத்துக்கு நேராக செல்கிறோம். ஒருவேளை மார்க்கம் தப்பி அலைகிறதுனா நம்ம வழிகளை விட்டு கொஞ்சம் மாறினாலே நம்ம மார்க்கம் தப்பி அலைகிறோன்னு தான் அர்த்தம். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நேர்கோட்டை என்ன செய்கிறார், கொடுத்துருக்கிறார். நேர்கோட்டை கொடுத்துருக்கார். நம்முடைய வீடு, சபை, பரலோகம் அப்படின்னு ஒரு நேர்கோடை நம்மளுக்கு போட்டு என்ன செய்யிருக்காரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கார். இந்த நேர்கோட்டில் தான் நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் வாழ வேண்டும். சத்தியத்தின் படி நாம் என்ன வேண்டும், வழி நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் படி நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தை விட்டு நம்ம கொஞ்சம் வழி விலகினாலும் நம்ம யாரே, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ நம்ம நினைக்கணும், நம்ம அவருடைய வழிகளில் நடக்கலைன்னா நம்ம என்ன செய்கிறோம், மார்க்கம் தப்பி அலைகிறோம். மார்க்கம் தப்பி அலைகிறோம். நம்ம இப்போ நேர்கோட்டில் என்ன செய்யலை, போகலை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், நினைத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஒரு வேளை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை, வழி விலகி தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். மார்க்கம் தப்பி தான் என்ன செய்ய போய்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அதை விட்டு எல்லாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அப்போ மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டதான சத்தியங்களை, நம்ம கேட்கப்படுகிறதான சத்தியங்களில் வழி நடக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். மார்க்கம் தப்பி அலைகிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மளை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக என்ன செய்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அப்போ பிரகாசிக்கிற நட்சத்திரம்னா ஆண்டவர் கோடிக்கணக்கான நட்சத்திரத்தை வானத்தில் என்ன செய்கிறார், படைத்திருக்கிறார். அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரத்திலையும் அவர் பிறந்ததை அறிவிக்கிறதா நட்சத்திரம் பிரகாசமாக என்ன செய்து இருந்தது. அவரை அறிவிக்கும் நட்சத்திரம் பிரகாசமாக இருந்தது. அதே போல தான் நம்மளே ஆண்டு என்ன செய்கிறார், படைத்து இருக்கிறார். எல்லாரும் பிரகாசமாக வாழ வேண்டும். மற்ற ஜனங்களைப் போல இந்த உலகத்தில் நிறைய கோடிக்கணக்கான ஜனங்களை என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. கோடிக்கணக்கான ஜனங்களை. அதே போல் வானத்திலையும் கோடிக்கணக்கான மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில் ஏசப்பாவுடைய நட்சத்திரம் தனித்தன்மை வாய்ந்ததாக பிரகாசிப்பதாக இருந்தது. அதே போல் தான் நம்மளையும் ஆண்டவர் நம்முடைய கிராமங்களில் என்ன செய்கிறார், தனியாக என்ன செய்கிறார், பிரகாசமுள்ள நட்சத்திரமாக படைத்திருக்கிறார். ஆகவே நாம் கிராமத்தில் என்ன செய்யணும், பிரகாசிக்கிற நட்சத்திரமாக என்ன செய்ய வேண்டும், ஜொலிக்க வேண்டும். பிரகாசிக்கிற நட்சத்திரமாக, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாக அல்ல, இருளடைந்த நட்சத்திரமாக இல்லை, ஏசப்பாவை அறிவிக்காத நட்சத்திரமாக இல்லை, பிரகாசிக்கிற நட்சத்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ
வேண்டும் இல்லையா? அவருடைய நட்சத்திரமாக, பிரகாசிக்கிற நட்சத்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். வெளிப்படுத்தல் 22:16 எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் வேரும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். ஆகவே நாமும் இந்த நாட்களில் ஒருவேளை நம்ம ஸ்டாரை கட்டி தொங்க விடலாம், ஆனால் நம்ம பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறோமா, வெளிச்சம் கொடுக்கிற நட்சத்திரமாக இருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளில் காலை வேளையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? முன்னாலே என்ன செய்யிட்டாங்க? அறிவித்து விட்டாங்க. இப்போ பாருங்க, மேக 5:2 எடுத்து வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மேகா தீர்க்கதரிசி அவர் எங்கே பிறப்பார்? பெத்லகேமில் பிறப்பார். எந்த ஊரில் பிறப்பார்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? தீர்க்க தரிசனம் முன்னாலே என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது எங்க நிறைவேறுகிறது? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இவங்க திருப்பி என்ன செய்யறார்? பெத்லகேமில் அவர் பிறந்து விட்டாருங்கிறத என்ன செய்யப்பட்டது? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? அவருடைய பிறப்பை என்ன செய்துட்டாங்க? முன்னறிவித்து விட்டார்கள். எந்த ஊரில் பிறப்பாருங்கிறதை திட்டமாக அவங்க என்ன செய்துட்டாங்க? முன்னறிவித்து விட்டார்கள். இனி அவருடைய பெயர் ஏசாயா 7:14 எடுத்து வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பாருங்க, இதுல இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யுது? 400 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அவர் பிறப்பதை, அவருடைய பெயரை என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். இப்போ மத்தேயு 1:23 வாங்க. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லையா? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி 400 வருடனுக்கு முன்பாக அவர் பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்து விட்டார். இங்கே மத்தேயு 1:23 அவர் பிறப்பார்னு சொல்லி தேவதூதர் என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எண்ணாகமம் 24:17 இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக அவங்க உரைத்தது தீர்க்க தரிசிகள். இதில் பிலேயாம்ங்கிற தீர்க்க தரிசி என்ன செய்கிறார்? 1000 வருடங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஒரு நட்சத்திரம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு இல்லையா? அப்போ அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்கிறாரு? நட்சத்திரத்தை பார்க்க சொல்கிறாரு இல்லையா? நட்சத்திரத்தை பாரு, உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடையாளமாக நட்சத்திரத்தை என்ன செய்கிறார்? பார்க்க அவர் கூறுகிறார் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், பிலேயாம் தீர்க்கதரிசி 1000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக அவர் கூறிவிட்டார். இந்த நட்சத்திரம் என்னது? ஒரு தனித்தன்மை வாய்ந்ததான ஒரு நட்சத்திரம், நற்செய்தியை அறிவிக்கிறதான ஒரு நட்சத்திரம். அது மாத்திரமல்ல, அது தோன்றி மறைகிற நட்சத்திரம் அல்ல, அது கடைசி வரைக்கும் நமக்கு வழி காட்டுகிறதான நட்சத்திரம். மத்தேயு 2:9 எடுங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இங்கே பாருங்க, நட்சத்திரம் என்னது? பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் என்ன செய்கிறது? அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டுகிறது. ஏதோ பாதி வழியில் என்ன செய்யலை? விடலை, பாதி வழியில் விடலை, கடைசி வரைக்கும் அந்த நட்சத்திரம் என்ன செய்கிறது? வழி காட்டுகிறது. அதே போல் தான் நம்முடைய பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து நம்மளை கடைசி வரைக்கும் என்ன செய்வார்? வழி காட்டுவார். ஏதோ பாதி வழியில் விடுறது அல்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அது எப்போ? நம்ம கடைசி வரைக்கும் நம்முடைய மரண பரியந்தம்
பரலோக ராஜ்யம் செல்கிற வரைக்கும் அவர் என்ன செய்கிறார், நம்ம நடக்க வேண்டிய வழி அவர் என்ன செய்கிறார், காட்டுகிறார். நாம் தான் அதில் நடக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், தவறி விடுகிறோம். ஆனால் அவர் நம்மளை நேர் பாதையில் என்ன செய்கிறார், வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அப்போது நட்சத்திரம் அவர்களை கடைசி வரைக்கும் என்ன செய்கிறது, வழி காட்டுகிறது. இவங்க சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு தான் என்ன செய்கிறாங்க, புறப்படுறாங்க. அவருடைய நட்சத்திரத்தை கண்டு தான் என்ன செய்கிறாங்க, புறப்படுறாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்க, ஒருவேளை ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்துட்டாங்க, தப்பு கணக்கு போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க இல்லையா. அப்போ சில நேரங்களில் நம்மளும் என்ன செய்கிறோம், வழி தவறி என்ன செய்கிறோம், போய் விடுகிறோம். நம்மளை உண்டாக்கிய தேவாதி தேவன் நம்மளை அழகாக அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு அழகான கோடை போட்டு கொடுத்துருக்கிறார். நீ இதில் இதில் நடந்தால் தான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அழகாக நம்மளுக்கு என்ன செய்யிருக்கார், போட்டு கொடுத்துருக்கிறார் இல்லையா. அழகாக ஒரு வேத புத்தகத்தை கொடுத்து நம்மளை அழகாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சில நேரங்களில் என்ன செய்கிறோம், நம்முடைய சுய பலத்தில் சுய ஞானத்தில் என்ன செய்கிறோம், போய் விடுகிறோம். சுய ஞானத்தில் நம்ம என்ன செய்கிறோம், போய் விடுகிறோம். நம்ம சுய பலத்தினால இதை என்ன செய்யலாம், சாதித்து விடலாம். என்னுடைய சுய ஞானத்தினால நான் நிறைய படித்திருக்கிறேன், என்னுடைய சுய ஞானத்தினால இதை என்ன செய்திடலாம், என்னுடைய பலத்தினால இதை செஞ்சிடலாம் என்ன செய்கிறோம், கொஞ்சம் டைவர்ட் என்ன செய்கிறோம், நம்ம ஆகி விடுகிறோம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, டைவர்ஷன் ஆக கூடாது. அப்போ டைவர்ஷன் ஆனால் எங்கே போனோம், ஏரோது ராஜாக்கிட்ட தான் போனோம். ஏரோது ராஜா என்ன செய்வார், ஏசப்பாவை கொலை செய்ய வகை தேடுவார். நம்ம டைவர்ஷன் ஆகும்போது எந்த கூட்டத்தில் சேர்கிறோம், ஏரோது ராஜாட்ட போயிடுறோமா, அவர் ஏசப்பாவை கொலை செய்ய வகை தேடுறாரா, அப்போ நம்ம ஏசப்பாவை கொலை செய்கிறதான கூட்டத்தில் போய் தானாக போய் என்ன செய்து விடுறோம், சேர்ந்து விடுகிறோம். ஏசப்பா கொலை செய்கிறதுனா எப்படி செய்கிறோம், நம்ம செய்கிற பாவத்தினால, நம்ம செய்கிற அக்கிரமத்தினால திருப்பி என்ன செய்கிறோம், அவரை கொலை செய்கிற அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம், போய்விடுகிறோம். நம்ம கண்களால் கைகளால் நிறைய காரியங்கள்னால் நம்ம என்ன செய்கிறோம், ஏசப்பாவை திருப்பியும் ஏரோது ராஜாட்ட சேர்ந்து நம்ம கொலை செய்கிறவர்களாக மாறி விடுகிறோம். ஆகவே நாம் இந்த நாட்களில் அந்த டைவர்ட் ஆகி ஏரோது ராஜாட்ட என்ன செய்யக்கூடாது, போய்விட கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாவுடைய வழியில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா. வசனம் சொல்கிறது இல்லையா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள், அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ நம்மளுக்குன்னு சொல்லி செம்மையாக வழிகள் என்ன செய்யும், தோன்றும். இப்படி போனால் நல்லா இருக்கும், இப்படி போனால் செழிப்பாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி நம்ம சுய ஞானத்தினாலேயே அநேக வழிகளை நாம் என்ன செய்கிறோம், தேடி கொள்ளுகிறோம். நம்ம ஞானத்தினால நம்ம பலத்தினால தேடி கொண்டுகிறதான வழிகள் எங்கே போகும், மரண வழிக்குள்ளே தான் கட்டாயமாக என்ன செய்யும் போகும். அதனால் வேதம் திட்டமாக என்ன செய்கிறது சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாக வழிகள் தோன்றவில்லை என்று சொல்லவில்லை, தோன்றும். ஆனால் அதன் முடிவு மரண வழிகள், அதன் முடிவு மரண வழிகள். நம்ம இஷ்டம் போல் என்ன செய்யலாம், நடக்கலாம், இஷ்டம் போல் நடக்கலாம். ஆனால் அதன் முடிவு என்னது, மரண வழிகள் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு திட்டமாக எச்சரிக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மளை பாதி வழியில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம், ஏசப்பாவை பாதி வழியில் விட்டுட்டு என்ன செய்கிறோம் பேர். இப்போ சாஸ்திரிகளாக என்ன செய்த நட்சத்திரம் பார்த்து நேராக போயிருக்கலாம், அவங்க என்ன செய்யறோம், பாதி வழியில் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஏரோது ராஜாட்ட போயிட்டாங்க இல்லையா. அதே போல் நம்ம அநேக நேரங்களில் ஏசப்பா நம்மளோடு கூட வருகிறார், ஆனால் அவரை பாதி வழியில் நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்த வழிக்கு நேராக என்ன செய்ய விடுகிறோம், சென்று விடுகிறோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் செய்ய போகிறதான ஒரு காரியம் என்னென்னா, இந்த நாளில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஏசப்பா நான் உம்முடைய வழிகளை என்ன செய்வேன், நடப்பேன். நீர் எங்களுக்கு விடிவெளி நட்சத்திரமாக என்ன செய்யிட்டு இருக்கீங்க, எங்கள் முன்னால் போய்கொண்டு இருக்கீங்க, அந்த வழியில் தான் என்ன செய்வேன்னா நடப்பேன். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரத்துக்கு பின்னால் தான் நடப்பேன். நீங்கள் எங்களை நட்சத்திரமாக என்ன செய்யிருக்கேன், உருவாக்கி வைத்திருக்கீங்க, வெளிச்சம் கொடுப்பதற்கு உருவாக்கி வைத்திருக்கீங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இல்லையா. அப்போ நம்மளை ஆண்டவர் வெளிச்சத்திற்காக என்ன செய்கிறார், படைத்து இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய பாதையில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். இப்போ சாஸ்திரிகள் புறப்பட்டாங்க, பெத்லகேமில் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து பிறந்து இருக்கிறார், அங்கே காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவங்க நினச்சிட்டாங்க, டைவர்ட் ஆகிட்டாங்க. நாம் இந்த நாட்களில் நேராக எங்கே செல்ல வேண்டும், பெத்லகேமுக்கு நேராக என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். பரலோகத்துக்கு நேராக என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அங்கே இங்கே இடம் மாறி செல்கிறதான காரியம் நம்மளோட வாழ்க்கையில் வரவே கூடாது. மத்தேயு
24வது அதிகாரம் 29, 30, 31. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இப்போ எல்லாம் நட்சத்திரங்கள் எங்கே இருக்கு? மேலே என்ன செய்யறது? நம்மளுக்கு வழி காட்டுவதற்கு அங்கே என்ன செய்யுது? மேலே இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு நாளில் அவர் நம்மளை கூப்பிட வரும் பொழுது நட்சத்திரங்கள் என்ன செய்கிறோம்? கீழே விழுந்துடும். இனி அந்த காரியங்கள்லாம் என்ன செய்ய நடக்கும். இப்போ ஒவ்வொரு வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது இல்லையா? அப்போ இனி வருகிற நாட்களில் என்ன செய்யும்? சந்திரன் என்ன செய்யும்? ஒளியை கொடாதிருக்கும், சூரியன் என்ன செய்யும்? அந்தகாரப்படும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து என்ன செய்யும்? கீழே விழும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போ நம்ம தூங்குகிறவர்களாக காணப்பட்டால் எங்கே போக முடியாது? மேலே போக முடியாது. விழித்திருக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் நட்சத்திரங்கள் விழப்போகிறது ஒரு நாளில். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த நாளில் நம்ம படித்த சத்தியங்கள் என்ன? அவர் பெத்லகேமில் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் போட்ட வழியில் நேர்கோட்டில் தான் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். மார்க்கம் தப்பி அலைய கூடாது. நம்ம அவருடைய வழிகளை விட்டால் நம்ம மார்க்கம் தப்பி அலைகிறவர்களாக காணப்படுவோம். நம்ம வழியை விட்டுட்டோன்னா நமக்காக காரிருள் தான் நினைச்சப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நட்சத்திரங்கள் விழுகிற நேரத்தில் நம்ம அவரோடு கூட செல்லணும்னு சொன்னால் நம்ம நட்சத்திரமாக வாழ வேண்டும். நட்சத்திரம் கீழே விழும் பொழுது நம்ம மேலே போகணுன்னா எப்படி வாழணும்? பிரகாசமுள்ள நட்சத்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அவர் நமக்கு பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே நாமும் விடிவெளி நட்சத்திரமாக, பிரகாசிக்கிற நட்சத்திரமாக, தனித்தன்மை வாய்ந்த நட்சத்திரமாக, நற்செய்தியை அறிவிக்கிற நட்சத்திரமாக, இடையில நிற்கிற நட்சத்திரமாக அல்ல, கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதையில் ஓடுகிற நட்சத்திரமாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது அவர் வரும்பொழுது எக்காலம் துணிக்கும். அவர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட செல்ல ஆயத்தமாக வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் ஆராதனை மிஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு வாரமும் கூட ஆராதனை, நீங்கள் எந்த வேலை இருந்தால் கூட ஆராதனைக்கு கட்டாயமாக என்ன செய்யணும்? வரணும். சில நேரம் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும் என்றால் பரவாயில்ல, அதை ஆண்டவரே என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார். ஏன்னா அவர் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்கிறார்? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவி கொண்டு இருக்கிறது, உலாவி கொண்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நிமிடமும் அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நடக்கிறத, உட்கார்றத, படுக்கிறத, எங்கே இருந்தாலும், நீங்கள் பாதாளத்துக்கு போனாலும் என்ன செய்கிறார்? அவர் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் வேலை செஞ்சிட்டு இருந்தால் அவர் பார்க்க மாட்டாரா? பார்ப்பார்ல. அப்போ அவருடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்படணும். உங்களை இந்த கிராமத்தில் தனியாக பிரித்தெடுத்தனே, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை தெரிந்து கொண்டனே, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை தெரிந்தெடுத்தனே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன ஆராதிக்காமல் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய வேலைகளை பார்க்குறீங்களேன்னு சொல்லி அவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும் இல்லையா? அப்போ அதெல்லாம் அவருடைய உள்ளம் துக்கப்படுற காரியங்கள்லாம் என்ன செய்யணும்? விட்டுறணும். இதெல்லாம் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இந்த காரியங்கள்லாம் இன்னையோடு என்ன செய்யணும்? விட்டு நாம் இந்த நாளில் இருந்து பிரகாசிக்கிற நட்சத்திரமாக, அவருடைய நேர்கோட்டில் ஓடுகிற நட்சத்திரமாக, டைவர்ஷன் ஆகாதபடிக்கு எந்த காரியம் வந்தாலும் நான் அவருடைய வழியில் நடப்பேன், சத்தியத்தின் பாதையில் நடப்பேன். எந்த காரியம் வந்தாலும் அவரை விட்டு வழி விலக மாட்டேன், அவருடைய சத்தியத்தை விட்டு வழி விலக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒரு பொருத்தனையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அவர் நமக்காக பெத்லகேமில் காத்து கொண்டு இருக்கிறார், பரலோகத்தில் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும் இல்லையா? அல்ல நம்ம வாழ்றத 60 வருஷமா 70 வருஷமா நாளைக்கு போகிறோமான்னு என்ன செய்யாது? தெரியாது இல்லையா? பரலோகத்துக்கு போகணும்ல. இன்றைக்கி நம்ம ஏதோ வீண் மனஸ்தாபங்கள், கோபங்களை வச்சுட்டு ஆலயத்துக்கு வராமல் இருக்கலாம், மேலே பரலோகத்துக்கு போகணும் அல்லவா? ஆகவே இந்த நாட்களில் நாம் மனம் திரும்புவோம்,
கர்த்தரண்டை மனம் திரும்புவோம், அவருடைய நட்சத்திரத்துக்கு நேராக மனம் தருவோம், அவருடைய நேர்கோட்டுக்கு நேராக மனம் திரும்புவோம், அவருடைய பரலோகத்துக்கு நேராக மனம் தருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.